ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அளவிலே நடக்க இருக்கிற சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்கலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதனால என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில மீனத்திலேயே இயங்கி கொண்டிருக்கிறார். கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சமசப்தமாக அமர்ந்து 180 டிகிரியில் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாக்யஸ்தானம், ராசி, சுகஸ்தானம் எல்லாம் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறது. உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார். அவர் இனி கண்டகத்து சனியாக செயல்பட மாட்டார். அர்த்தமுள்ள நல்ல சனியாக செயல்படுவார். கூடுதலாக அவருக்கு வக்ரம் ஏற்பட்டிருக்கிற போது தீய தன்மைகள் எல்லாம் முழுமையாக வடிகட்டப்பட்டு விட்டது. வக்ரம் என்று சொன்னால் ஒரு கிரகம் தன்னுடைய இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறது என்று அர்த்தம். சனியினுடைய இயல்பு திரைமறைவில் செயல்படுவது, அடுத்தவர்களுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துவது, எல்லா கர்ம தீய அமைப்புகளையும் சனிதானே தர வேண்டும். சனியினுடைய கெட்ட காரகத்துவங்கள், கெட்ட தீய கதிர்கள் எல்லாம் அப்படியே விலகிவிட்ட சூழ்நிலையில குருவினுடைய உச்ச பார்வை 1000 வோல்டேஜ் பவர் சனிக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல சுபத்துவமாக சாந்தமாக இருக்கிறார். முழுக்க முழுக்க இன்னும் ஒரு குருவை போல செயல்பட போகிறார். அற்புதமான இந்த யோக அமைப்புகள் எல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு செயல்பட காத்திருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்கள் இயல்பாக நல்ல புத்திசாலிகள். இடமறிந்து, காலமறிந்து, நேரமறிந்து எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ தெளிவாக பேசக்கூடியவர்கள். தங்களுடைய சொந்த அறிவால வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கக்கூடியவர். பணம், பெயர், புகழ் எல்லாம் தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி சொந்த காலில் நின்று சம்பாதிக்கக்கூடியவர்கள். நல்ல ஆலோசகர்களாக இருப்பார்கள். கன்னியா ராசிக்காரர்களை ஆலோசகர்களாக வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள், புத்தியால் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள், சமயோகித புத்தியோடு செயல்படக்கூடியவர்கள், புத்திசாலித்தனமானவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். என்ன இருந்தாலும் கண்டகத்து சனி பகவான் சாந்தமாக செயல்பட போகிறார். திருமண தடைகள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. கண்டகத்து சனி பகவான் சுபத்துவமாக பிளஸ் வக்ரமாக இருப்பது நல்ல வரன்களை அறிமுகமாக்கும். நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமண தடைகள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோஷியல் ஐடென்டிட்டி எல்லாம் சிறப்பாக செயல்படும். நண்பர்கள், காதலன், காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கணவன் மனைவி, தொழில் பங்குதாரர்கள், உறவினர்கள், சகோதரர்கள் இவர்களுக்கிடையே ஆழமான புரிதெல்லாம் ஏற்பட போகிறது. புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அற்புதமாக இருக்கிறது. குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். வெளிநாட்டு யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்துகளால் ஆதாயங்கள் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக தந்தைக்கும் தாய்க்கும் எல்லா நன்மைகளும் இயல்பாக நடக்கும். சுகஸ்தானம், பாக்யஸ்தானம் வலுவாக செயல்பட போகிறது. அப்பா அம்மாவினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க போகிறது. ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்க போகிறது. தர்ம சிந்தனைகள் மேலோங்க போகிறது. அன்னதானம் கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். குறிப்பாக கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உங்களாலான உதவிகளை எல்லாம் செய்ய போகிறீர்கள். ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கெல்லாம் உதவி செய்வீர்கள். பாக்யஸ்தானம் வலுவாக செயல்படுகிற போது பொருளாதார நன்மையும் இருக்கும். இறை அருளும் செயல்படும். அற்புதமாக இருக்கிறது. ராசிக்கு நேரடியாக சனியின் பார்வை இருக்கிறது. இதுவரைக்கும் நேரடியாக ராசியை சனி பார்த்து கண்டக சனியினுடைய காரணத்தினால சோம்பல், பிடிவாதம், மறதி, குற்ற உணர்வு இது போன்ற அமைப்புகளில் நெகட்டிவ் வைப்ரேஷனோட இயங்கிக் கொண்டிருந்தீர்கள். ராசிக்கு சுபத்துவ சனியுடைய பார்வை இன்னும் ஒரு குருவினுடைய பார்வை போல செயல்பட போகிறது. பிடிவாதம் விலகும். மறதி, சோம்பல் விலகும். குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை விலகும். பயம், பதட்டம் விலகும். தடை தாமதங்கள் எல்லாம் விலகப் போகிறது. தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, பயம், பதட்டம், கலக்கம், சோகம், பிடிவாதம், மறதி இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அவற்றிலிருந்து அப்படியே மீண்டு வரப் போகிறீர்கள். உற்சாகமாக செயல்பட போகிறீர்கள். வண்டி வாகன யோகம் இருக்கிறது. நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். கல்வியில முன்னேற்றமாக போகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உங்களுடைய அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. தாய் தந்தை வழி சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. இறை அருளும் குலதெய்வ ஆசீர்வாதமும் பெற்றவர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான 138 நாட்கள் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயா, என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால்,
மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அநாத குழந்தைகள், முடியாதவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரும் சனியுடைய அம்சம் தானே. யாருக்கெல்லாம் இந்த பூமியில உதவி தேவையாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சனி பகவான் பெற்ற தந்தையைப் போல பெற்ற தாயைப் போல மாறி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார். அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறார். தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய 138 நாட்கள். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு கன்னியா ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த யோக அமைப்புகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தை அனுசரித்து தான் செயல்படும். என்ன கொடுப்பனோடு நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இப்போது உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது, புத்தி நடக்கிறது, என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது. பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைக்கிற போது துல்லியமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் கன்னியா ராசியாக இருக்கிறீர்கள். கன்னியா லக்னமாக இருக்கலாம், சிம்ம லக்னமாக இருக்கலாம், மேச லக்னமாக இருக்கலாம், மகர லக்னமாக இருக்கலாம், கும்ப லக்னமாக இருக்கலாம், மீன லக்னமாக இருக்கலாம், தனுசு லக்னமாக இருக்கலாம். லக்னத்துக்குரிய பலனையும் பார்க்க வேண்டும். அந்த ராசியிலே சென்று ராசிக்குரிய பலனையும் பார்க்க வேண்டும். இப்போது என்ன தசாபுத்தி அந்த நடக்கிறது என்று பாருங்கள். உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா என்று பாருங்கள். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே ரூட்ல பார்க்கிற போது சரியான பலன்களை நீங்கள் கணிக்க முடியும். உங்களுக்கு நீங்களே கணிக்க முடியும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான 138 நாட்கள் நல்லதொரு தசாபுத்தி உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருந்தால் 75-80 மார்க் மதிப்பெண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதமாக இருக்கிறது. பாக்கியம் வலுவாக செயல்பட போகிறது. ராசி வலுவாக செயல்பட போகிறது. சுகஸ்தானம் வலுவாக செயல்பட போகிறது. 7ஆம் இடம் செயல்பட போகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களோட பெயர் புகழ் எல்லாமே விரிவடைய போகிறது. நல்ல வருமானம் இருக்க போகிறது. நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. நிலையான சொத்துக்களை வாங்க போகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது. குலதெய்வ ஆசிகளும் பெற்றவர்கள் பெரியவருடைய ஆசிகளும் இருக்கக்கூடிய அற்புதமான யோக 138 நாட்கள். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தோராயமாக ஒரு 4.5 மாத காலம். புதனுடைய துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் நீங்கள் கூடுதலான நன்மைகளை பார்க்க முடியும். மீடியா துறை, செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், இடைத்தரகர்கள், பண முதலீடு இல்லாமல் செயல்படக்கூடியவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இந்த 138 நாட்கள் நடக்கும். அதே நேரத்தில் பேசி பிழைப்பவர்கள், பேச்சால் பிழைப்பவர்கள், குருமார்கள், வழிகாட்டிகள், ஆசிரியர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், இடைத்தரகர்கள், மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளும் லாபங்களும் இந்த 138 நாட்கள் நடக்கும். ஐயா, யாரை வணங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்குகிற போது இன்னும் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாலோ, சனி பகவான் ராகு கேதுக்களோட சேர்ந்திருந்தாலோ நான் சொன்னதை விட அதிகமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த பலன்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.